لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله عباد الله قال تعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر அளவற்ற அல்லாஹ் மிகரற்ற அன்புடையோர் அல்லாஹ்வின் பெயரால் எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனது சலாமும் ஸலவாத்தும் எங்களது உயிரிலும் மேலான கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கிளையார்கள் சஹாபாக்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாதாக. அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் மிகச்சிறந்தவனாக இந்த உலகத்துல நல்லவனாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு இந்த வாழ்க்கையுடைய நோக்கம் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு முஸ்லிமுக்கு அவன் ஏன் வாழ்றான், நான் எங்க இருந்து வந்தேன், நான் எங்க போக போறேன், நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், இந்த விஷயங்கள் சம்பந்தமா தெரிந்திருந்தால்தான் அவன் இந்த உலகத்துல நல்லவன், அடுத்தவர்களுடையும் நல்லவன். இந்த கேள்விகளுக்கு ஒருத்தருக்கு விட தெரியலண்டா, அவருக்கு இந்த கேள்விகள் சம்பந்தமா அறிவில்லைண்டா, அவருக்கு இந்த கேள்விகள் சம்பந்தமா அலட்சியமா இருக்கிறாருண்டா, அவரோட வாழ்க்கை திசை தெரியாம போயிட்டு திசை தெரியாம போற வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா எதிர்பாராத துன்பங்களையும் துயரங்களையும் ஒரு மூமினுடைய வாழ்க்கை இலக்கு தெரிஞ்ச வாழ்க்கையாக. எங்க இலக்கு என்ன? இந்த வாழ்க்கை எதுக்கு? எங்க இலக்கு அல்லாஹ். நாங்க எங்க பயணிச்சு கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களையும் படிச்சிருந்த விஷயம் என்ன? எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் ஒரு மூமின் துஆவோடு திக்ரோடு இருப்பார். வாஷ்ரூம் போனாலும் துஆ ஓதுவார், வீட்டை விட்டு வெளியே போனாலும் துஆ ஓதுவார், வீட்டுக்குள்ள வந்தாலும் துஆ ஓதுவார், கண்ணாடியை பார்த்தாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார், தூங்க போனாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார், தூக்கத்திலிருந்து எழுப்பினாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார். ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொல்லித்தந்தாங்க? ஏன் ரசூலுல்லாஹ் இத்தனை துஆக்களை இத்தனை திக்ர்களை சொல்லித்தந்தாங்க? ஏன்? ஒரு மூமினுடைய வாழ்க்கை அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை. எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் அவர் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார். இன்பத்துல மட்டும் இல்ல, துன்பத்திலே ஒரு மூமின் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார். சூரத்துல் பக்ரால அல்லாஹ் தஆலா
முஃமின்களை பத்தி சொல்ற நேரம் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, இந்த முஃமின்களை ஒரு சோதனை, ஒரு முசீபத், ஒரு கஷ்டம் பீடிச்சிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க சொல்லுவாங்க, நாங்க அல்லாஹ்வுக்கே சொந்தமான ஆட்கள், நாங்க அல்லாஹ்விடமே திரும்பி போவோம். நாங்க அர்த்தம் தெரியாம ஒருத்தருடைய மையத்து செய்தி கேட்கிற நேரம் மட்டும்தான் இந்த துவா. இந்த வசனத்தை நாங்க மையத்து செய்தி கேட்கிற நேரம் மட்டும்தான் சொல்றேன். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்ற, உங்களோட முசீபத் பிடிக்கிற நேரம் எல்லாம் முஃமின்கள் சொல்வாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் ஞாபகப்படுத்துவார், யா அல்லாஹ், நீ தந்தி இந்த கஷ்டம், இந்த துன்பம், இந்த வேதனை, இது இந்த உலகத்துக்கான வேதனை, நான் உனக்கு சொந்தமானவன், நான் உனக்கிட்ட வந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் ஒரு முஃமினுடைய இலக்கை. இதை மறந்தவர் அங்கும் இங்கும் திசை தெரியாம போய் கொண்டிருப்பார். இவர்தான் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் சொல்லுவார், யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, யா லைத்தனி, ஐயோ இந்த வாழ்க்கைக்கு, இந்த மறுமை வாழ்க்கைக்கு நான் எதுவும் செஞ்சு அனுப்பிக்கப்படாவா, நான் இந்த உலக வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்ணிக்கப்படாவா, இந்த உலக வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்றது, இந்த உலக வாழ்க்கையில முதலீடு செஞ்சிருக்கப்படாதா, அதுல ப்ராஃபிட், அதுல லாபத்தை நான் மறுமையில கண்டிருக்க கூடாதா என்று நினைப்பார். இந்த வாழ்க்கையை ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி கன்சியூம் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்றேன்னா முதலீடு செய்யல. இந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ற, குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ற, என் தொழில் வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ற, என் புள்ள குட்டிகளை வளர்க்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி வளர்க்கிற, இன்வெஸ்ட் பண்ற அல்லாஹ்வுக்காக வேண்டி. கன்சியூம் பண்றேன்னா இந்த வாழ்க்கையை அனுபவிச்சு போகுது. அவருடைய முழு நாளும் தொழிலாய்க்கும், முழு நாளும் குடும்பத்தை பத்திக்கும், முழு நாளும் வேலைகளை பத்திக்கும், அல்லாஹ் பத்தி இது கன்சியூம் பண்ணிட்டு போற வாழ்க்கை, வாழ்க்கையை அனுபவிச்சு. இவர்தான் நாளை மறுமையில் அல்லாஹ் கிட்ட மாற்றுற நேரம் சொல்லுவார், யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, என்ற வாழ்க்கைக்கு நான் சம்பாதிச்சு அனுப்பிக்கப்படாவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் உயிருக்கு மேலான கண்மணி நாயகன் உருவாக்கின சஹாபாக்கள், அவங்க அல்லாஹ்வை இலக்கா நோக்கி வாழ்ந்த மனிதர்கள். அவங்கள ரசூலுல்லாஹ் இலக்க தெளிவா கொடுத்திருந்தாங்க, நீ எங்க போகணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் முடிஞ்சு ஆட்சி பொறுப்பை ஏற்றார். இந்த நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல முர்த்ததுகளுக்கு எதிராக, இஸ்லாத்திலிருந்து வெளியே போய் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்த அந்த முர்த்ததுகளுக்கு எதிராக ஒரு போர உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார். அதற்கு தலைமை தாங்கியது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில காதிசியா போருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு படையை அனுப்புறாங்க. முஸ்லிம்களுடைய படை மிக சொற்பமாய் மிச்சப்படும். முர்த்ததுகளுடைய எதிரிகளுடைய படை ஆக பெருசா கிட்டே நெருங்கியலாமே. இப்ப ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறார். அமீருல் முஃமினீன், நாங்க நினைச்சிட்டு வந்த மாதிரி இல்ல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாய், எங்கட படைகளை விட அவங்களோட படைகள் அதிகமாயிருக்கு, ஈடு கொடுக்க இல்லாத மாதிரி இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1000
1000 பேர் அனுப்பி வைங்க, இல்லையா ஒரு 100 பேரையாவது அனுப்பி வைங்க. பட கொஞ்சம் காணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி அனுப்புறாங்க. கஅகா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. கஅகா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கையில ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்புறாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ரிப்ளை. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கையில அந்த லெட்டர் கிடைக்குது. அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் 1000 படை வரும், அட்லீஸ்ட் ஒரு 500 படையாவது வரும், 500 பேரை கொண்ட படையாவது வரும் என்று. ஒருத்தர் தான் இந்த லெட்டர்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வசனம் எழுதி இருந்தாங்க. லா யுஹ்ஸன் ஜைஷுன் ஃபீ கஅகா. கஅகா இருக்கிற கஅகா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற படை ஒரு நாளும் தோற்காது. ஹுவ கைரு மின் அல்ஃப். அவர் 1000 பேரை விட சிறந்தவர். 1000 பேரை விட சிறந்த ஒரு மனுஷனை நான் அனுப்பினேன், அவர் மட்டும் போதும், அவர் உங்களுக்கு முடிச்சு தருவார். இஸ்லாமிய வரலாற்றை பார்க்கிற நேரம் காதிசியா போர் முஸ்லிம்கள் வசனமாகிய யார் கொண்டு வர? கஅபா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் உருவாக்கியது இப்படியான மனுஷன். ஈமான்ல சரி உறுதி, அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் செய்யக்கூடிய தியாகம், அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் செய்வேன் என்ற எண்ணம் ஈக்கிற ஆக்களை ரசூலுல்லாஹ் உருவாக்கினார். ஒரு உதாரணம் கஅபா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களை அனுப்பினாங்க, முஸ்லிம் படைகளுக்கு வெற்றி வந்து சேர்ந்துச்சு. இந்த ஈமான் எப்ப உறுதியாயிருக்கிறோம், நான் எப்ப அல்லாஹ் கிட்ட நெருங்கிறனோ அப்பதான் நாங்களும் அந்த தரத்தை அடையணும். தரத்தை அடையலாட்டி அந்த நிலைக்கு கிட்டையாவது அல்லாஹ் விரும்புகிற மனிதர்களாக மாறலாம், அல்லாஹ் நேசிக்கிற மனிதர்களாக மாறணும். எப்ப அல்லாஹ்வுடைய விருப்பப்படி நடக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு இலக்கு தெரியாம அல்லாஹ்வால மோதி கொண்டிருக்கிறீங்க, போய் கொண்டிருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சின்னொரு ட்ரீட்மெண்ட் ஒன்று சொல்லித்தாரேன், இதை மட்டும் செய்ய போதும் என்று அல்லாஹ் தஆலா சொல்ற ஒரு சூறாவை இறக்கி. அதுதான் சூரத்துல் அஸ்ர். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, لو تدبر الناس هذه السورة لكفتهم. ஒரு மனிதர்கள் இந்த சூறாவை மட்டும் யோசிச்சு படிப்பாங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த சூறா மட்டுமே 40 வசனம் கொண்ட சூறாவா, 30 20 வசனமா? குர்ஆன்ல இருக்கிற ஆக சின்ன சூறாக்கள்ல ஒன்றுதான் சூரத்துல் அஸ்ர். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. உங்களுக்கு தந்திக்கிற டைம் மிச்சம் குறைவா இருக்கு. உங்களோட டைம் எப்ப முடியும் உங்களுக்கு தெரியா. உங்களோட டைம் லிமிட்டட். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். இந்த உண்மையை விளங்கிக்கோங்க. உங்களுக்கு காலம் குறைவா இருக்கு, மனுஷன் நஷ்டத்தில். நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறது நஷ்டமான வேலை, நீங்க உழைக்கிறது நஷ்டம், நீங்க இன்வெஸ்ட் பண்றது ராங் பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. இல்லல்லதீன ஆமனு. ஆனா இந்த 4 பேர் தவிர, இந்த 4 கொள்கையாக்களை தவிர மற்ற எல்லாருமே பிழையான வியாபாரத்துல முதலீடு செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றார். யார் முதலாவது கொள்கையாக தெரிவிக்கணும், இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்றால் ஆமனு, அல்லாஹ் என்னோட இரக்கம் என்று நம்பணும், அல்லாஹ் என்னை கவனித்துக் கொள்றான் என்று நம்பணும், அல்லாஹ் என் துன்பத்தில் எனக்கு உதவுறான், என் இன்பத்திலே உதவுறான்,
என்னை காப்பாற்றுறான், எனக்கு ரிஸ்க் அளிக்கிறான், என் குடும்பத்தை காப்பாற்றுறான் என்ற அல்லாஹ் என்னோட இரக்கம். அதே மாதிரி நான் தப்பு செய்த நேரம் என்ற அல்லாஹ் என்னை பிடிப்பான். யாருக்கும் தெரியாம நான் நிறைய பாவம் செஞ்சுட்டு வரலாம், ஆனால் என்ற அல்லாஹ் என்னை பிடிப்பான். அல்லாஹ்வை பத்தி நம்பிக்கை. ஆமாம், கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குணத்தை எடுத்து நடக்கணும், தீனுல் இஸ்லாத்தை விசுவாசிக்கணும், இந்த குர்ஆனை விசுவாசிக்கணும். இவங்க தான் முதலாவது. இதை அடைகிறதுக்கு எங்களுக்கு ரெண்டு விஷயம் வரணும். ஆமனும் ஈமான் வரதுக்கு முதலாவது தக்வா. அல்லாஹ்வை எல்லா நேரமும் நினைக்கிறது. பஸாருக்கு போனாலும் அல்லாஹ்வை நினைக்கிறது, வீட்டுக்கு போனாலும் அல்லாஹ்வை நினைக்கிற அந்த உணர்வு தக்வா. இரண்டாவது இஹ்சான். இஹ்சான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு. யார் இஹ்சானோட இருக்கிறாரோ, இஹ்சான் அரபு மொழியில இன்னொரு அர்த்தம் பெர்ஃபெக்ட். யாரு எந்த சூப்பர்வைசர் என்னை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் நான் எப்படி வேலை செய்வோம், சரி கவனமா நீட்டா சரி பார்த்து நேர்த்தியா செய்வோம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு வந்தா அவர் பஸார் ஏமாற்ற. வயலுக்கு போயிட்டு அடுத்த வயல்ல வரவு போட மாட்டார். ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைகளை ஏமாற்ற மாட்டார். பள்ளிக்கு வந்து அவர் யாரையும் ஏமாற்ற மாட்டார். குடும்ப வாழ்க்கையில முரண்பட மாட்டார். யாரும் சட்டம் போட்டிக்க மாட்டாங்க. அவர்கள் மைண்ட்ல ஒரு விஷயம் இஹ்சான். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் என் வேலையை சரியா தக்வா இஹ்சான் இது ரெண்டும் இருந்தா அவர் இறை நெருங்குகிறார், அல்லாஹ்விட நெருங்குவார். இரண்டாவது குவாலிட்டி அமலுன் சாலிஹ். சாலிஹான அமல் செய்யும், சீரான அமல் செய்யும். நிறைய பேர் நினைச்சுக்கொண்டு இந்த பள்ளிக்குள்ள வந்து தொழுதா மட்டும் போதும், அதுதான் அமலுன் சாலிஹ். உங்களோட புள்ளையை வளர்க்கிறதும் அமலுன் சாலிஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷரியத்துக்கு உட்பட்டு உங்களோட பிள்ளையை வளர்க்கிறீங்களா, அமலுன் சாலிஹ். அதான் ரசூலுல்லாஹ் சொன்ன, நீங்க மௌத்தானினாலும் மூணு விஷயம் தொடர்ந்து வரும், அதில் கொண்டு வலதுன் சாலிஹ், சாலிஹான பிள்ளை. பஸார்ல இருக்கீங்க, அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு உட்பட்டு அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி வியாபாரம் செய்யுங்க, அமலுன் சாலிஹ். ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு உட்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து படிப்பிச்சு கொடுக்கிறோம், அமலுன் சாலிஹ். வயல்ல இருக்கிறோம், அதே நிபந்தனை கீழே வேலை செய்கிறோம், அமலுன் சாலிஹ். இதுதான் அமலுன் சாலிஹ். இல்லல்லதீன ஆமனு, முதலாவது விசுவாசம் கொள்ளுவோம். இரண்டாவது வஅமிலுஸ் சாலிஹ், நல்ல விஷயங்களை செய்யும். மூணாவது கொள்கை அல்லாஹ் தஆலா சொல்றார், நீ இந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும் வேண்டாம், இலக்கு விளங்கணும் வேண்டாம், வதவாஸௌ பில் ஹக், ஹக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசிச்சு கொள்ளும். இந்த சத்தியத்துக்காக வேண்டி கூட்டாக வேலை செய்யுங்க. இந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி கூட்டாக நில்லுங்க. அதுக்கு ஏண்ட பங்களிப்பை வழங்குறதுக்கு முன்னுக்கு நில்லுங்க. ஏண்ட பணத்தால உதவி செய்யலாம், ஏண்ட உடலால உதவி செய்யலாம், ஏண்ட இல்மால அறிவால உதவி செய்யலாம், ஏண்ட நேரத்தால் உதவி செய்யலாம், உதவி செய்யலாம் என்று கூட்டாக வேலை செய்யுங்க. ஆனா இன்னைக்கு என்ன துரதிஷ்டம் என்றால், ஒரு ஊர்ல நல்ல விஷயம் நடக்க போகும், ஆனா என்னை இன்வைட் பண்ணல, போர்ட்ல கேட்ட பேர் போடல, நான் இந்த வேலையை அல்லாஹ் நான் பயந்து கொள்ளணும். நாலு வறுமையில ஆக பெருசா மாட்டிக்கொள்றாங்க. நன்மையை செய்யவும் இல்லை, செய்ய உதவி. இவங்க வதவாஸௌ பில் ஹக்,
கூட்டாக வேலை செய்யணும். நன்மைய ஊர்ல கூட்டாக வேலை செய்யணும். என்னைய கூப்பிடல, அதுக்காக வேண்டி நன்மையை நிப்பாட்டு. ஏன மார்க்கெட் பேரும் இல்லாட்டி என்ன பத்தி ஊர்ல பெரிய ஒரு மதிப்பு நீக்கி அவர் இந்த நிகழ்ச்சியை செஞ்சா ஏன மதிப்பு பெய்யும், அதுக்காக வேண்டி நான் அந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டினா நான் நல்லா கேட்டேன். மிகப்பெரிய கேள்வி கணக்குக்கு பதில் சொல்றேன். நன்மையை சுயலாபத்துக்காக வேண்டி நிப்பாட்டினோம். கூட்டா பாடுபடுவோம். நாலாவது கொள்கை அல்லாஹ் சொல்றார், ஆனா இந்த கூட்டா வேலை செய்யற நேரம் என்ன தெரியுமா கடும் கஷ்டம். இன்னொருத்தர் ஒரு விஷயம் சொல்வார், நான் இன்னொரு விஷயம் சொல்வேன். அவர் வேற ஒரு யோசனை சொல்வார், நான் வேற ஒரு யோசனை சொல்வேன். பொறுமையோட ஈக்கிறது சரி கஷ்டமாய். இந்த தீனுல் இஸ்லாத்துல வாழ்றது, உறுதியோட நிக்கிறது கரை கஷ்டமாய். பொறுமை ரெண்டு விஷயத்துக்கு தேவை. ஒன்று, பொறுமை நன்மை செய்யறதுக்கும் தேவை, தீமையை விடுறதுக்கும் பொறுமை தேவை. நன்மையை செய்யறதுக்கும் பொறுமை தேவை, தீமையை விடுறதுக்கும் பொறுமை தேவை. கூட்டாக வேலை செய்கிற நேரம் நிகழ்வார பெரிய கஷ்டம் என்னடா, சபர் இல்லை. அதே மாதிரி எங்களை ஈமான் கொண்டோம், அமலும் சாலிஹ் செஞ்சேன், கூட்டாகவும் வேலை செய்கிறேன், ஆனா நிதானம் இல்லைடா, அவரும் அழிச்சுவோம். சபர் என்றா பொறுமை மாதிரி நிதானம் என்று நிதானம் வேலை செய்யும், பொறுமையோடு வேலை செய்யும், கூட்டாக வேலை செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னுக்கு மதீனாவுக்கு அனுப்பி வச்சது ஒரே ஒரு சஹாபி. மக்காவுல ஆடம்பரமா வாழ்ந்த சஹாபி. இஸ்லாத்துக்கு முன் அவருடைய ஆடைகள் பிராண்டட் உடுப்புகளை தான் உடுத்துவார். அவர் ஒரு வீதியில போயிட்டு வந்துட்டார் என்றால் அந்த வீதியில உறவருக்கு போனா சொல்வாரா, இந்த வீதியில இவர் போயிருக்கிறார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சதி செல்வந்தன வாழ்ந்த மனுஷன் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை மதீனாக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மதீனாக்கு அனுப்பினோன்னா அங்க இருந்த ரெண்டு பெரிய கோத்திரம் தான் அவுஸ் ஹஸ்ரஜ். அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்துல தலைமைகளாக இருந்தது சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு உபைத். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல. அவர் வாரார், முஸ்அப் இப்னு உமைரை பார்க்கிறார். சின்ன பொடியன், 20-21 வயசு பொடியன். சொல்றார், இந்த வேலையை நீ உடலாட்டி உன்னை கழுத்தை வெட்டி கீழே போடுவேன். இந்த வேலையை நீ எங்க ஊர்ல வந்து செய்யப்பட, நீ பெரிய பொடியன். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை சொல்றாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போகல. அவன் சொல்றாங்க, நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், அதை கேளுங்கோ, கேட்டுட்டு அது பிழை என்றால் நான் போறேன், அது சரியே. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்குறாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை உடனே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை மதீனாவுல பரப்புறாங்க. அதுக்கு உஹது போர் வருது. உஹது போர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையுடைய கொடியை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கையில தான் கொடுக்குறாங்க. நீங்க தான் கொடியை பிடிச்சிட்டு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கொடியை பிடிச்சிட்டு முன்னுக்கு போறாங்க. எதிரி படைகள் வருது. ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு சார்பா இருக்கிற உஹது போர்
ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிராக இருந்த நேரம் அவங்க செஞ்ச ஒரு தந்திரோபாயமான வேலையால முஸ்லிம்கள் தோல்வி அடைஞ்சிட்டு வர நேரம் ரசூலுல்லாஹ் மூத்தாகிட்டாங்க என்று ஒரு வதந்தி பரவிடொன்று முஸ்லிம்கள் சிதறி ஓடுறான். அங்கிருந்து மீறி முஸ்லிம்கள் சிதறி ஓடுற நேரம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு கொடியை பிடிச்சு கொண்டு யாராவது சண்டை பிடிக்கணுமா என்னையோட வாங்கிட்டு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போறாங்க முன்னுக்கு. எதிரிகள் அவர் வலது கையை வெட்டினார். வலது கையை வெட்டினோடனே கொடியை இடது கைக்கு மாற்றாங்க. எதிரிகள் இடது கையை வெட்டாங்க. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கீழே விழுறாங்க. விழுற நேரம் கொடிய பல்லால குடிச்சு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கொடியை இஸ்லாமிய கொடியை கீழே உடற்கட்டால் வச்சு கொண்டிருக்கிற நேரம் காஃபிர்கள் வந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதா. போர் முடியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அந்த தோழர்களை கேட்டாங்க. முதலாவது கேட்டாங்க, எங்க ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் இருக்காங்க. இரண்டாவது கேட்கிறாங்க, இந்த சாச்சா உஸா இந்த சாச்சா கேட்க. மூணாவது கேட்கிறாங்க முஸ்அப் இப்னு உமைர் மூக்கையும் காலையும் வெட்டி காஃபிர்கள் அப்படியே போட்டு சிதைச்சிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடம்பு பார்த்துட்டு கஃன் துணியை கொண்டு வர சொல்றாங்க. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு கஃன் துணி வருவது மக்காவுல ஆக செல்வந்தன வாழ்ந்த கொடியன். எல்லா உடுப்பும் புதுப்பாக உடுத்துவார். ஹை குவாலிட்டியான தோகையும் தான் யூஸ் பண்ணுவார். நல்ல வாழ்ந்த கொடியன் மூத்தாகி கீழே கிடைக்கிறார். கஃன ரசூலுல்லாஹ் முகத்தை மூடுறாங்க, கால் தெரியும். காலை மூடுறாங்க, முகம் தெரியும். ஆடம்பரம் வாழ்ந்தக்கூடிய பணக்காரன் வாழ்ந்தக்கூடிய மௌத்தாகிற நேரம், ஈஸ்லாத்துக்கான மௌத்தாகிற நேரம் போத்துறதுக்கு கஃன் துணி இல்லாமல் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலப்படையான மறைச்சி தலையை கஃன் துணியால் மூடி முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சிருந்தா இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு கன்சியூம் பண்ணிட்டு வாழ்வை நல்லா அனுபவிச்சுட்டு, ஆனா அவர் ஈமான் கொண்டா அமலும் சாலிஹ் செஞ்சா வதவாஸு பில் ஹக் உண்மைக்காகவே கூட்டாக வேலை செஞ்சா வதவாஸு பிஸ் ஸப்ர் இந்த தீன் இஸ்லாம் பொறுமையா உறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நாங்க கேட்கணும், நான் இதுல எந்த லிஸ்ட்ல இருக்கிறேன்? நான் இந்த கூட்டு வேலைகள்ல பங்காளியா இருக்கிறேன்னா பார்வையாளனா இருக்கிறேன்? சும்மா பார்வையாளனா இருக்கிறேன் என்றா அல்லாஹ் தஆலா ஒரு நாள் அவருக்கு கூலி இல்லை. ஒருத்தர் எப்பயுமே பார்வையாளன் அழிக்கிறார் என்றா அல்லாஹ்வுக்கு கூலி இல்லை. பங்காளி அழிக்கிறார் என்றால் தான் நிறைய பேர் ஊர்ல நல்ல விஷயங்கள் நடக்கும், கூட்டு வேலைகள் நடக்கும், போக மாட்டாங்க. தண்ட வேலை, தண்ட ஊரு, தண்ட குடும்பம், தண்ட சம்பாத்தியம் வேண்டி போக மாட்டாங்க. ஏன் நம்மளுக்கு வாக்கும், ஏன் நமக்கு இந்த தீனுக்காக வேண்டி, இந்த ஹக்குக்காக வேண்டி உங்களால் ஏதுமான பங்களிப்பு செய்யுங்க. சல்லிக்கு சல்லியை கொண்டு செய்வேன், அழிமைக்கு இல்ம கொண்டு செய்வேன், உடல்ல பெணனைக்கு பெணத்தை கொண்டு செய்வேன் என்றாவது நான் முன்பாக இந்த 4 குவாலிட்டி நீக்கிற நேரம் தான் ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவு பில் ஹக் வதவாஸவு பிஸ் ஸப்ர். இந்த 4 இருந்தால் தான் அவன் நஷ்டவாளி இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். மற்ற எல்லாரும் நஷ்டவாளி.
இந்த இன்சான் ஹுஸ்ர் மனுஷன் எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்ல இந்த ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஆகவே நாச்சாரியர்கள் சொல்றது முஸ்லிம்கள் வாழ்ற மிக முக்கியமான கிராமம் அனுராதபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஊர்கள் ஒன்று நாச்சியார். இலங்கை முஸ்லிம் சனத்தொகையில கண்டிக்கு அடுத்தபடியாக கூடுதலான முஸ்லிம் கிராமம் இருக்கிறது அனுராதபுர கிராமம், அனுராதபுரம் மாவட்டம். மூணாவது தான் குருநகர். கிட்டத்தட்ட 109 கிராமம் முஸ்லிம் கிராமம் அனுராதபுர மாவட்டத்தில். 109 கிராமங்கள் ஆகப்பெரிய முஸ்லிம் ஊர்கள் ஒன்று இந்த நாச்சியார். இந்த நாச்சியார் போக போக எண்ணிக்கைகளை கூடுது. ஆனா எங்களோட குவாலிட்டி கூடி, குவான்டிட்டி கூடி, எண்ணிக்கை கூடி, ஆனா எங்களோட தரம் கூடி. எங்களோட ஊர்ல எந்த கெட்ட பழக்கமும் இல்லை எங்களுக்கு சொல்லிடலாம். எங்க ஊர்ல நல்லா படிப்பு, எங்க ஊர்ல நல்லா மஸ்ஜித் நடக்குது, மக்கள் தொழுகைக்கு வராங்க, இபாதத்துல இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து நல்லா நடக்கிறாங்க, யாராவது ஊருக்கு வந்தா நல்லா கவனிக்கிறாங்க. இப்படியான பேரோடு எங்க ஊர் வளர்ந்தா இல்லை இந்த ஊர்ல நாச்சாரி ஊர்ல அந்த பாவம் நடக்கிறவோ, இந்த பாவம் நடக்கிறவோ, இந்த விஷயம் நடக்குது இந்த ஊர்ல அப்படி என்கிற ஊருக்கு பேர் நாச்சாரியர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கடமை அப்படிங்கி இந்த வேலைகள் எல்லாரும் கூட்டாக பேசு. அவரோட எனக்கு தனிப்பட்ட கோபம், வயல்காணி பிரச்சனை, வீட்டுக்காணி பிரச்சனை, அதுக்காக நான் நன்மைக்கு உதவ மாட்டேன் என்றா அவர் அல்லாஹ்வின் மாட்டேன். என்னையோட அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், ஆனா பொது விஷயத்துல நான் உதவி செய்வேன், பொது விஷயத்துல நான் கொண்டு வைப்பேன், ஒன்றாக இருப்பேன், பொறுமையோடு இருப்பேன், சகிச்சு கொள்வேன். என்ற ஊரை நான் காப்பாற்ற, என்ற உண்மத்தை நான் காப்பாற்றணும் என்ற கவலை ஒவ்வொருத்தருக்கும். நாங்கள் என்னென்ன விஷயங்களை கேட்கணும், அந்த விஷயங்கள் அல்லாஹ் வாழ்க்கையில் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சுக்கோங்க. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தை எங்களுடைய பாவங்களை மன்னிச்சுக்கோங்க. யா அல்லாஹ் எங்களுடைய ஆசான்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சுக்கோங்க. இந்த நாச்சியார் கிராமத்தை வளமான சுபீட்சமான கிராமமாக